இந்த லக்ஷ்மி என்னை பார்க்க வந்தா. ஆனா என்ன பிரயோஜனம்? சண்டை மட்டும்தான் போட்டோம். சண்டை போட்டாலும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா மீட்டிங் நல்லபடியா எண்ட் ஆயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஐ விஷ் நீ ஒரு முறை திரும்ப வரணும் லக்ஷ்மி. லக்ஷ்மி இல்ல, லக்ஷ்மி திரும்பவும் ஏன் வரப்போறா? எனக்கு ஏன் லக்ஷ்மியை தெரியுறா? நிஜமாவே லக்ஷ்மி உள்ள வந்திருக்காளா? ஆம். ஆனா ஒரு செகண்ட் ப்ளீஸ், கொஞ்சம் இப்படி வாங்கல. நீங்க என்ன ஒரு தடவை பிஞ்ச் பண்ணுங்களேன். பிஞ்ச் பிஞ்ச் பிஞ்ச். அப்படின்னா என்னது? பிஞ்ச்னா உங்களுக்கு தெரியாதா? பிஞ்ச்னா இப்படி நல்லா கிள்றது. கொஞ்சம் கிள்ளுங்களா ப்ளீஸ். கிள்ளணுமா? ஓங்கி வயித்திலேயே குத்துறேன். ஐயோ வேண்டாம். ரிஷி 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 நிஜமாவே வந்துட்டா. இப்ப எதுக்காக அவன் உன்னை அடிச்சுக்கிட்டு இருக்கான்? அதனால தான் என்ன அடிச்சான். நீ என்ன பார்க்க இங்க வந்திருக்கல, அதனால தான் என்ன அடிச்சான். என்ன சொல்ற? அட நான் சும்மா இப்படி உட்கார்ந்திருந்தேன். எனக்கு நீ வர்றது தெரிஞ்சது. நான் அது கனவுன்னு நினைச்சேன். ஆனா அது உண்மையான தெரிஞ்சுக்கதான் அண்ணனை கொஞ்சம் அடிக்க சொன்னேன். ஏன்னா அது பிரம்மையா இல்ல நிஜமா நீ வந்திருக்கியான்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். சரி, நீ கனவுல என்ன எதுக்கு பாக்குற? மலிஷ்காவை பார்க்க வேண்டியதானே? இல்ல, எனக்கு சண்டை போடணும்னு தோணுச்சு. அதனாலதான் கனவுல பொண்ணு பார்த்தேன். ஒருவேளை லவ் பண்ணணும்னு ரிஷி, தோணுனா போதும், நிறுத்து. போதும். என்கிட்ட நீ சரி இதெல்லாம் பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்ல. நான் இங்க இப்போ வந்ததே எதுக்கு? ஏன்னா நான் உன்னை என்ன நீ என்ன என்ன உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த லக்ஷ்மி சரக்கு பாட்டில் மாதிரி ஆயிட்டா போல இருக்கு. எதிர பாக்குறேன், ஆனா காணாம போயிடுது. என்கிட்ட அப்பவே வாங்கி வைன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். எங்கேயும் ஓடி போய் மறைஞ்சிட்டான். நானே தான் போக வேண்டியதா இருக்கு. நீங்களா? நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா பல்வீந்தர், பேர சொல்லாதீங்க, மெதுவா பேசுங்க. ஏன் மாட்டிப்பேன்னு பயமா இருக்கா? ஆசைப்பட்டா சொல்லு, உன்னை நானே மாட்டி விடுறேன். சொல்ல போனா எனக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. எல்லாரும் உங்களை பத்தி சரியா தான் சொல்றாங்க. நீங்க ஒரு பாம்பு மாதிரியா, யார புடிச்சாலும் விடவே மாட்டீங்களாமே. கொத்தவும் செய்வேன். அதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல. உங்க பணத்தை எடுத்துட்டு எங்கேயும் ஓட மாட்டேன். இத பாரு பல்லு, நான் மறுபடியும் சொல்றேன், என் மண்டை காஞ்சதுன்னா அப்புறம் அப்புறம் என்ன 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 பண்ணுவீங்க சொல்லுங்க? கத்துவீங்களா? கத்துங்க. அதுக்கப்புறம் லார்ஜா ஏதாவது பண்ணி வச்சிருவேன் பல்லு. லக்ஷ்மி வேணா விடுதலை ஆயிருக்கலாம், ஆனா நீ தப்பிக்க முடியாது. நான் உன்னை விட மாட்டேன்டா. லக்ஷ்மி வந்துட்டாளா? என்கிட்ட நடிக்காதடா. அட்ரஸே தெரியாத மாதிரி பேசுற. என்கிட்ட அட்ரஸ் இருக்கு, 2 நம்பர் வீடு. அட கடவுளே, எல்லா முட்டாளுங்களும் ஏன் கூட தான் சுத்துறாங்க. ஆமா, நீங்க ஒரு பெரிய பட்டதாரியாச்சு. உனக்கு தான் ஆங்கிலத்துல ஏ கூட தெரியாதே. இப்ப கேளு, அட்ரஸ்னா தகவல். லக்ஷ்மி வெளியே வந்த தகவல் தெரியாத உனக்கு? என்கிட்ட எப்படி அட்ரஸ் இருக்கும்? முன்னாடி 3 வக்கீல் ஜட்ஜி வர போறாரு. கிடைச்ச கேப்ல தப்பிச்சு ஓடுனேன். என்கிட்ட சொல்றேன். சரி, அவ எப்படி ரிலீஸ் ஆனா? ரிஷி மொத்த குற்றத்தையும் தன்னோட ஹெட்ல எடுத்துக்கிட்டு லக்ஷ்மியை விடு வச்சிட்டான். அடப்பாவி. அடப்பாவி இல்ல, இப்போ புரியுதா? இதத்தான் லவ்னு சொல்லுவாங்க. நான் என்ன முட்டாளா? அவளை லவ் பண்ணலையா என்ன? நீ திருடன்டா, திருடன். எல்லாம் தலைகீழ நடந்துகிட்டு இருக்கு. ஏண்டா ரிஷி, உன்னை சாதாரணமா எடை போட்டடா. உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக லக்ஷ்மி நீ பயன்படுத்தி வந்தான் நினைச்சேன். நீ உள்ள போயிட்டு லக்ஷ்மியை காப்பாத்திட்டியா? இதுதான் உண்மையான லவ்னு நினைக்கிறேன். டே பல்லு, உனக்கு இனிமே சான்ஸே கிடையாதுடா. லக்ஷ்மி உன்னை கைவிட்டுட்டு போயிட்டா. என்ன இப்போ என்னமோ சொல்ல வந்தீங்க? ஆமா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்ல வந்தேன். என்ன சொல்ல வந்த? இல்ல, நானும் ப்ராமிஸ் பண்ண வந்திருக்கேன். நீ எப்படி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியும் விடுதலை வாங்கி கொடுத்து என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்ன, அதே மாதிரி நானும் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நான் சீக்கிரமே உன்னை விடுதலை பண்ணிடுவேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? முழு நம்பிக்கை இருக்கு. And I love your confidence. உன்கிட்ட இருந்து தான் எனக்கு இதெல்லாமே வந்துச்சு. நீ தான் எனக்கு தைரியத்தை கொடுத்த ரிஷி. என்னை இங்க இருந்து நீ வெளியே எடுத்த மாதிரி நானும் என்னோட ப்ராமிஸ் எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன்.
நீ ப்ராமிஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை லக்ஷ்மி. ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீ நான் உன்னை விட்டு பிரியாம பார்த்துப்ப. ஐ மீன் இங்க ஜெயில தனியா இருக்க விட மாட்டேன். ரைட்? ரைட். அப்ப நீயே சொல்லிடு. என்ன? உன்னோட மனசுல இருக்கிறத சொல்லிடு. என்னோட மனசு இப்ப என்ன சொல்லுதுன்னா ஆல் தி பெஸ்ட், நீதான் ஜெயிப்ப. பிரதர், உன்னை ரொம்ப லவ் பண்றாப்பா. பெட்டு கட்டுறேன், உன்னை வெளியில எடுக்க உயிரை கேட்டா கூட அவ யோசிக்காம கொடுப்பா. ஐ நோ. ஓய், இப்ப ஐஸ நல்லா பெருசாக்கி பார்த்து என்ன திங்கிங் பண்ற? ரிஷி ஜெயிலோட இன்டீரியருக்கு போயிட்டான். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப அந்த ஓப்ராய் குடும்பம் லேண்ட் ஏர்த்த ஒன்னாக்கி குற்றவாளிய கண்டுபிடிப்பாங்க. இப்போ நிலைமை என்ன ஆகும்டா பல்லு? ரொம்ப சிரிக்கிறீங்க போல இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணும் கேட்டு தொலைங்க. உன்னோட சாவுதான். இந்தாங்க இந்தாங்க, கழுத்தை அப்படியே நெரிச்சு அப்படியே சாகடிச்சிரு, சரிங்களா? இப்படி எல்லாம் சாக விட மாட்டேன். உன்கிட்ட இருந்து பணத்தை வசூல் பண்ணிட்டு தான் சாக விடுவேன். விடுங்க, டேய், மெதுவா பேசு. பணத்தை குடுறா. குடுறா, எங்க வச்சிருக்க? குடு, பணத்தை குடு. இரு, நானே எடுக்கிறேன். ஐயா, இங்க பாருங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்க. எனக்கு ஒரு 500 பணம் குடுறா. எனக்கு குடு. டேய், போடா. பிச்சைக்கார பையலே, இவ்வளவு பணத்தோட சுத்திட்டு இருக்க? இவ்வளவு பணத்தை நீங்க பாத்துக்க கூட மாட்டீங்க. பிச்சை வாய முடு. இதுல 2 லிப்ஸ்டிக் மட்டும் தான் வாங்க முடியும். 2 லிப்ஸ்டிக் மட்டும் தானா? சரி இருக்கட்டும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா ஒண்ணு, இவ்வளவு பணத்தை நீ எனக்கு தினமும் கொடுக்கணும், புரிஞ்சுதா? வீட்ல பணமரமா இருக்கு, பிச்சு பிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்ன பேசுறீங்க நீங்க? தாராளமா ஒரு மரத்தை வேணா நட்டு வை, புரியுதா? நீயே ஒரு திருட்டு பைய. எப்போ எந்த மரத்துல இருந்து பணத்தை புடுங்கணும்னு உனக்கு தெரியாதா? அதனாலதான் சொல்றேன், எனக்கு தினமும் இவ்வளவு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும், புரியுதா? கொஞ்சம் மெதுவா பேசுறீங்களா? பின்னாடி ஒருத்தர் நம்மளே பாத்துக்கிட்டு இருக்கான். நான் ஏன் பயப்படணும்? நீ வேணா பயப்படு, அவனை நான் செருப்பால் அடிப்பேன். திருட்டு பையல. ஒரு 500 அடிச்சுப்பா. பணலட்சுமி இவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன் லட்சுமி அந்த ரிஷி எடுத்துட்டு போயிட்டான். எதுவுமே கிடைக்காம முட்டாளா இங்க இருக்க. கையில ஒண்ணுமே இல்ல, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, ஹீரோ ஆயிடுறேன். அப்படின்னா ஹீரோ எப்படி ஆகணும்? லக்ஷ்மி முன்னாடி ரிஷி மாதிரி நாம இருக்கணும், அப்படி நடிக்கணும். ஏதாவது பண்ணிதான் ஆகணும். அப்பதான் என்னோட அன்பு அவளுக்கு தெரியும். அப்பதான் லக்ஷ்மி எனக்கு கிடைப்பா. ரிஷியை விடுவிச்சாவணும். முதல்ல தீவிரவாதிங்க கிட்ட போய் மாட்டினா, இப்ப லக்ஷ்மி கிட்ட போய் மாட்டிருக்கான். இவனே தன்னை பலி கொடுத்துட்டான். இப்போ இவனை போய் நான் காப்பாத்தி ஒருவேளை நானே மாட்டிக்கிட்டா என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ரிஷியை விடுவிக்கலனா நான் எவ்வளோ பிளான் போட்டு பிரயோஜனமே இல்லை. சரி, வெளியில கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வர? ஒருவேளை போய் நான் மாட்டிக்கிட்டா இப்ப நான் என்னதான் செய்ய? நான் மாட்டாம எப்படியாவது அவனை காப்பாத்தணும். வாய மூடுங்க, 2 பேரும் வாய மூடுங்க, பேசக்கூடாது. சார், என்னாச்சு சார்? ஏன் அப்படி கத்துறீங்க? அப்புறம் பிபி அதிகமாயிட போகுது. இப்படி ஷவுட் பண்ண கூடாது சார். ஆமா சார், நாங்க சைலண்டா தானே நிக்கிறோம். ரொம்ப நேரமா? ஆனா என் மூலையில உங்க 2 பேரும் சத்தம் தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. இங்க பாருப்பா, உங்களோட இந்த கேஸ் இருக்குல்ல, அது இங்க இல்ல, உலகத்தோட எந்த ஸ்டேஷன்லயும் அது சால்வ் ஆகாது. அது நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க, வெளியே போங்க. சார், ஒண்ணு பண்ணலாம் சார். நீங்க அவரோட மனசை திருடுனீங்க. ஒண்ணு அவரோட மனசை திருப்பி கொடுத்துருங்க, இல்லனா உங்க மனசை அவர்கிட்ட கொடுங்க. கேஸ் முடிஞ்சிரும். இது கரெக்டா இருக்கும். நான் புத்திசாலி. என்ன? நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, வெளியே போய் கேஸ சால்வ் பண்ணிக்கோங்க, போங்க. இல்லனா உள்ள தூக்கி போட்டுருவேன். சார், அதெல்லாம் வேண்டாம். நாங்க இங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு சார்.
முடிஞ்சாச்சா? அது சார் எந்த வேலை நான் முடிஞ்சது? என்ன சொல்றேன்னா ஹேர்பின் இவன் திருடினதை திருப்பி கொடுத்துட்டான் சார். அது எப்படி ஹேர் பண்ணு ஏன் இதயத்தை திருடினாலே அது மேடம் நீங்க கூட குடுக்கல் வாங்கல் பத்தி சொன்னீங்களே. வாயை மூடுங்க மூடுங்க, போதும் பேசாத. இங்க பாரு ப்ளீஸ், வெளியே போ. இவங்களையும் கூட்டு போ. சீக்கிரமா வெளியே போங்கன்னு சொல்றேன். வெளியே போ. எஸ் கிளம்புங்க. போறோம். மூளையை குழப்பிட்டாங்க. ரிஷி அவனோட கனவுல கூட என்னதான் பாக்குறான், ஆனா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். உனக்கு அப்படியே சில நேரத்துல அட்டி கொடுக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏய் ஓவரா பேசாத. எனக்கு பாக்ஸிங் தெரியும். பாக்ஸிங்ல ரிஷி எனக்கு டஃப் கொடுப்பேன். ஆமா கிழிச்ச. ஆமா சில நேரங்கள்ல நான் தோப்பேன். அதுதான் தெரியுமே. ஆனா நீ ஷாலு, ஸ்டேஷன்ல ஆயுஷ், உங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். உங்களால தான் நான் போய் ரிஷியை பார்த்து பேசிட்டு வந்தேன். 2 பேரும் ரொம்ப நல்லா நடிச்சீங்க. இது நடிச்சோமா? நாங்க நடிக்கல அண்ணி. உங்க சிஸ்டர் ஷாலு சரியான வாலு, அருந்த வாலு, எப்ப பாரு மிரட்டிக்கிட்டே இருக்கா. இதோ இவன் இருக்கான்ல, இவன் 1 நம்பருக்கு இருக்க. தேவையில்லாத திருட்டு ரிப்போர்ட்ட ஸ்டேஷன்ல கொடுக்க பார்த்தான் தெரியுமா? ஆஹ், எல்லாத்தையும் மாத்தேன். அதோட எல்லா விஷயத்தையும் கேட்டேன். என்ன எல்லாம் கேட்டீங்க? எல்லாமே வா. அண்ணி நீங்களே சொல்லுங்களேன், நான் வேற என்ன பண்றது? நான் ஹேர் பண்ண திருடிட்டேங்கறா. நான் ஹேர் பண்ண திருடி என்ன பண்ண போறேன்? இதோ என் தலைய பாருங்களேன். எனக்கு எதுக்கு ஹேர் ஆனா பண்ண? நீ கூட சொல்லிருக்கலாம், வாட்ச்னு சொல்லிருக்கலாம். நான் வாட்ச் கட்டவே இல்லையே. சரி ஷூன்னு சொல்லிருக்கலாம். ஷூ போட்டிருக்கேனே, ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாவது சொல்லணுமே, அதனால சொல்லிட்டேன். வாய்க்கு வந்தது உளறுவியா? நான் வளர்னதுனால தான் அவங்களுக்கு டென்ஷன் ஆச்சு தெரியும்ல. அதோட நான் அப்படி பண்ணதால தான் ரிஷி ப்ரோவும் லக்ஷ்மி அண்ணியும் ஒண்ணா மீட் பண்ணாங்க. புரியுதா? ஆ, ஆ, அதெல்லாம் சரி. இனிமே இந்த மாதிரி சொல்லாத. அடுத்த வாட்டி சொன்னா உன்னை பாத்துக்கிறேன். என்ன பாப்ப? இப்பவே பாரு. இரு நானே உனக்கு காட்டுறேன். இந்தா பாரு, நல்லா பாரு. பாத்துட்டியா? அழகா இருக்கல? சொல்லுங்க. ஹேண்ட்ஸம் பாய். எப்படி அண்ணி ஹேண்ட்ஸம் தானே? பாத்தியா? அண்ணி கூட ஆமா சொல்லிட்டாங்க. இப்ப புரியுதா? கரெக்டா சொல்லுங்க. ஏய் ஷாலு, சரியான வாலு. என் மூஞ்சில ஏன் நீ தண்ணி ஊத்துன? முதல்ல உன்னோட முகத்தை நல்லா வாஷ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் என்ன வந்து பாரு. டியூல வச்சுக்கிறேன். இதுக்கு நான் பழி வாங்கியே தீருவேன். கண்டிப்பா இதுக்கு பழி வாங்காம தூங்க மாட்டேன். மொழி வாங்கி தீருவேன்னு சொல்லணும். பைத்தியக்காரன். இல்ல நான் தூங்குவேனே. பாத்துக்கிட்டே இரு. நான் இந்த தண்ணியை துடைக்க போறது இல்ல. பழி வாங்குற என்னோட அக்னி இதனால குறைய போறது இல்ல. இது டியூ. ரொம்ப கோவக்காரியா இருக்கானே. நானும் ரிஷியும் சண்டை போட்டுக்கிற மாதிரியே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி தெரியலையே. இது ஒரு விதமான லைக்கிங் மாதிரியான சண்டையா இருக்கு. அப்படின்னா இந்த ரிஷி என்ன லைக் பண்றானா? அதே மாதிரி இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்களா என்ன? இதை பத்தி இவங்க கிட்ட பேசிதான் பார்க்கணும். ஆனா அது இப்ப இல்ல, அப்புறமா. இப்ப என்னோட மனசுல ஒரு லட்சியம் தான் இருக்கு. ரிஷியை விடுவிக்கணும். அவனை நிரபராதின்னு நிரூபிக்கணும். அவன் என்ன நிரபராதின்னு நிரூபிச்ச மாதிரி. உடம்பு எப்படி இருக்குமா? எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க வந்து அதிகமா டென்ஷன் எடுத்துக்காதீங்க. ரிஷியும் ஃப்ரீ ஆயிடுவான், எல்லாமே நார்மல் ஆயிடும். பாத்திமா, உங்களுக்கு சூட சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஆ? எல்லாம் சரியா போயிடுமா. அதான் லக்ஷ்மி இருக்காளே. நான் ஜஸ்ட் உங்களோட உடம்ப பத்தி கேக்குறதுக்கு தான் வந்தேன். வரேன். இல்ல இருங்க அத்தை, நீங்க உட்காருங்க. அதான் சரி பண்ண நீ இருக்கியே, எல்லாத்தையும் பண்ணு. நீ இருக்க பாரு, எல்லார் பேச்சையும் கேட்டுக்குவியா? பாரு உன்னை திட்டுறாங்கல்ல. சரி குடு. குட் நைட் ரிஷி. குட் நைட் லக்ஷ்மி.
நீ தனியா இருக்கிறதா ஃபீல் பண்ணாத. நான் எப்பவுமே உன் கூடவே தான் இருக்கேன், சரியா? எப்பவும் நல்லதையே யோசி. இப்ப படுத்து தூங்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், கனவுல நான் தான் வரணும். அப்பதான் நம்ம 2 பேரும் மிஸ் பண்ணிக்க மாட்டோம். நீயும் மாட்ட. நீ என்ன கட்டாயப்படுத்துற? அதுவும் இல்லாம நீயே கனவு காண மாட்ட. நீ கனவு காணணும். உன் கனவுல நான் வரணும். அது சரி, கனவுலையும் வந்து இவ்வளவு அதிகாரம் பண்ற? அங்க நான் உன்னோட பேச்செல்லாம் கேட்க மாட்டேன். என் கனவை நீ பார்க்கணும். இது கட்டாயம் இல்ல, நீ வேணா பாரு. ஆனாலும் பரவாயில்ல, என் பேச்சு நீ கேட்டுதான் ஆகணும். குட் நைட். நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எதிரில் இல்லை, அதனால பதில் சொல்லல. ஒருவேளை எதிரில் இருந்திருந்தா அப்ப சொல்லியிருப்பேன். எனிவேஸ், குட் நைட். இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உன்னை கனவுல பார்த்துப்பேன். யா, ஓகே, பாய், குட் நைட். எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க இருந்திருந்தா என் கூட நிறைய ஆர்கியூ பண்ணிருப்ப. அதனால இப்ப தூங்கு. குட் நைட். அக்கா, என்ன பெட்ல படுக்காம எதுக்கு தரையில படுத்திருக்க? அதுவா, ரிஷியும் அங்க தரையில தானே படுத்து தூங்கிருப்பான். நீ மாமாவை எந்த அளவுக்கு லவ் பண்ற? அவரை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்க. ஷாலு அவனும் தான் என்னை பத்தி யோசிப்பான். எனக்காக அவன் ஜெயிலுக்கு வர போயிருக்கான். ம், அவருக்கும் உன் மேல நிறைய அன்பு இருக்கு. அக்கா, ஞாபகம் இருக்கா நம்ம இந்த ஊருக்கு புதுசா வந்தப்போ இவரோட போட்டோவை நம்ம பார்த்தோம்ல? அக்கா, இவன் அதே பையன்தான். இவனை தான் இப்ப நீ இடிச்ச. அந்த ஆபீஸ் ரூம்ல நம்ம எல்லாம் மாட்டிக்கிட்டோம்ல. இவர்தான் உன்னோட கணவரா வருவாருன்னு தெரியாது. இன்னைக்கு அவரோட ரூம்லயே உட்காந்துக்கிட்டு அவரோட போட்டோவை பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. அக்கா, உனக்கு தெரியுமா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவக்கா. எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அப்போ ரிஷி கொடுத்து வச்சவன் கிடையாதா? என்னது? நீதான் அவரோட வாழ்க்கையில இருக்கியே. உன்னை விட அவர் தான் ரொம்ப கொடுத்து வச்சவரு. 2 கணக்கும் ஒண்ணுதான்க்கா. என் அக்கா நீ. மாமாவோட மனைவி. சொல்றதுக்கே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ராத்திரி நேரத்துல உன்கிட்ட பேசுறேன் இப்படி. அப்போ நீ இங்கே படுத்து தூங்க. உண்மையா? ஆமா. எனக்கு பெட்ஷீட் தெரியா? கிடைக்கும் கிடைக்கும். வா. இந்த நேரத்துல பானி இங்க இருந்திருந்தா அவளோ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாக்கா. இன்னொரு விஷயம் சொல்லவா? மாமா இங்க இல்லன்னு தானே என்ன நீ இங்க படுக்க சொன்ன? மாமா மட்டும் இங்க இருந்திருந்தா யாரு ஷாலு யாரு பானின்னு கேட்டு. சரி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதோட பானியை பாக்குறதுக்கு நான் ஒரு நாள் வரேன். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி ரிஷியை வெளியே வர வைக்கணும். அக்கா, அதை விடு. மாமா எப்படி வெளியே வர போறாரு? கண்டிப்பா விடுவிக்கலாம் ஷாலு. ரிஷி கிட்ட உண்மைகள் இருக்கு. அதோட நீயும் இருக்க, உன்னோட அன்பும் இருக்கு. ஆனா இப்ப இதெல்லாம் எப்படி பண்றது? அத பத்தி தானே நாம இப்ப யோசிக்கணும். நம்ம போலீஸ் கிட்ட போயிட்டு மறுபடியும் இத பத்தி விசாரிக்க சொல்லலாமா? என் மேல கேஸ் நடத்தும் போது எல்லா என்கொயரியும் நிறுத்திட்டு என்னையே குற்றவாளின்னு சொன்னாங்க. நாம வீரேந்தர் அங்கிள் கிட்ட சொல்லி இந்த கேஸ சிபிஐ இல்ல சிஐடி கிட்ட சொல்லி விசாரணை பண்ண சொல்லலாம். அவருக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க கண்டிப்பா. நீ என்ன சொல்ற? ஆனா இது எல்லாமே அவ்வளவு ஈஸி கிடையாது ஷாலு. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நமக்கு டைமே போயிடும். அவ்வளவு நாள் எப்படி என்னால ரிஷியை ஜெயிலே விட முடியும்? அப்ப என்ன பண்றது? பிரைவேட் டிடெக்டிவ ஹையர் பண்ணலாமா? பேப்பர்ல நிறைய ஆட்ஸ் வரும்ல, அவங்கள ஹையர் பண்ணிக்கலாம். இல்ல ஷாலு, எந்த ஆர்வத்தோட நாம முயற்சி எடுப்போமோ அதை மத்தவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு அதை கடமையா பார்ப்பாங்க, இல்லைன்னா பணத்துக்காக பண்ணுவாங்க. ஆனா நாம நம்மளுடைய அன்புக்காக பண்றோம், நம்மளுடைய உறவுக்காக நம்ம பண்றோம். அதனால வேற யாரையுமே நம்ப முடியாது. ஆனா என்ன செய்வோம்? நம்ம கிட்ட என்ன வழி இருக்கு? ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா இருக்கும். நாம வேணா ஒண்ணு பண்ணலாம். ஆரம்பத்துல இருந்து பார்க்கலாம். அப்படின்னா என்னைக்கு சம்பவம் நடந்துச்சோ அன்னையில இருந்து பார்க்கலாம்னு சொல்ற? அங்க இருந்து? ஆமா, அங்க இருந்தே நாம ஆரம்பிக்கலாம். அப்புறம் பார்க்கலாம். ஏதாவது ஒரு வழிகள் நமக்கு உண்மைகளை காட்டிரும். நல்லது. ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு.
அன்னைக்கு வந்து ரிஷிக்கு பெங்களூர் போக வேண்டியது இருந்தது. அப்புறம் அதே நாள் இந்த சில ஃபாரின் கஸ்டமர்ஸ் எல்லாம் ஃபுட் கிரிட்டிக்காக ஹோட்டலுக்கு வந்திருந்தாங்க. அப்போன்னு பார்த்து ரிஷி கிட்ட டைம் இல்ல. அதனால ரிஷி சமைக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சான். நீ எதுவும் பண்ண தேவையில்ல. உன் கையில இருக்கிற அந்த மேஜிக்க அங்க வந்து காட்டு, அது போதும். நீ மேனேஜ் பண்ணிப்ப. ஐ ட்ரஸ்ட் யூ. அடுத்த நாள் நானும் ஆயுஷும் ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டலுக்கு போயிட்டு ஷெஃப் கூட சேர்ந்து நாங்க சமைக்கவும் ஆரம்பிச்சோம். சரி, அப்போ எல்லா ஷெஃப் கிட்டயும் பேசி பார்க்கலாம்க்கா. ஆமா, ஆனா முதல்ல நாம இத செய்யலாம். ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ஷெஃப் கிட்ட நம்ம பேசி ஆகணும். அவன் தான் முகேஷ். அவன் தான் திடீர்னு காணாம போனான். அப்புறம் திடீர்னு அன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்தான் சாட்சி சொல்றதுக்காக. நாம முதல்ல அவன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். சரியா சொன்னக்கா. சாப்பாட்டுல எப்படி விஷம் வந்துச்சுன்னு நமக்கு தெரிஞ்சாலே போதும். யாராவது திருட்டுத்தனமா கலந்திருக்கலாம் இல்லையா?